ஆனா திரு விஜய் அவர்களை பொறுத்தவரை நீங்க கேள்வி கேட்டீங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் முடிவு செய்ய போறாங்க. அவங்க இன்னைக்கு தெளிவா இருக்கிறாங்க யார் வர வேண்டும் என்று. ஏன்னா இன்னைக்கு அனுபவம் வாய்ந்தவர்கள் நம்ம கூட்டணியில் இருக்கிறாங்க. அமைச்சர்களாக பணிபுரிந்தவர்கள் நம்ம கூட்டணியில் இருக்கிறாங்க. சட்டமன்ற உறுப்பினர்களாக தொடர்ந்து பணி செய்வங்க நம்ம கூட்டணியில் இருக்கிறாங்க. மக்களுடைய பல்ச புரிஞ்சு என்ன செய்யணும், மக்களுக்கு என்ன பிரச்சனையை தீர்க்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம கூட்டணியில் இருக்கிறாங்க. மக்கள் இன்னைக்கு அதான் பாக்குறாங்க, ஸ்டெபிலிட்டி. இன்னைக்கு மக்கள் யாரும் ரிஸ்க் எடுக்க தயாரா இல்ல. 2026 ஏப்ரல் நீங்க பார்க்க போறீங்க, தேசிய ஜனநாயக கூட்டணி கொண்டு போட போறாங்க. அது விஜயனுடைய பேச்சு. அவர் திட்டுறது தமிழ்நாட்டு மக்களா திட்டுறதா அவர் எடுத்துக்கிறாரு. அவரை பொறுத்து, எங்களை பொறுத்தவரை அரசியல்ல ஒரு விமர்சனம் என்பது எல்லோருக்கு மேலே வைக்கத்தான் போறாங்க. விமர்சனத்துக்கு பதில் சொல்லுவோம். நம்ம மேல விமர்சனம் வைக்கும் பொழுதெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் மீது வைத்து விட்டார் என்று சொல்லக்கூடிய ஒரு கருத்தை அரசியல் தலைவர்கள் யாருமே சொல்லக்கூடாது என்பது என்னுடைய குறிப்பிட்ட மாதிரி டிஎம்கே அகற்ற டிடிவி தினகரன் வந்து இந்த கூட்டணியில் இருக்காரு அப்படின்னு இருக்கீங்க. அதே சமயம் ஓபிஎஸ் சசிகலா வந்து டிடிவி என்ன பேசியிருக்காங்க. அதை பத்தி நேற்று முன்தினம் டிடிவி என்ன பேசியிருக்காங்க. எல்லோரும் வருவார்கள் என்று பேசியிருக்கிறார்கள். ஓபிஎஸ் அண்ணன் மீது மிகுந்த மரியாதை எனக்கு இருக்குங்கன்னா கொஞ்சம் பொறுமையா இருப்போம். நேரம் காலம் இருக்கு, எல்லாம் சரியா போகும். ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் அதிமுக சேர்றதுக்கு பல கட்டத்துல அவர் முயற்சி பண்றாரு. அவரை உள்ள ஓபிஎஸ் அண்ணனை பொறுத்தவரை அதுக்குள்ள நான் போக விரும்புனீங்கன்னா, ஓபிஎஸ் அண்ணனை பொறுத்தவரை யாருக்குமே அம்மா அவர்கள் ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்கின்ற எண்ணம் தான் இருக்கு. ஏன்னா அம்மா அவர்கள் ஓபிஎஸ் அண்ணனை ஒரு முறை அல்ல பல முறை முதலமைச்சராக ஆக்கி அழகு பார்த்திருக்கிறாங்க. அது ஓபிஎஸ் அண்ணனுக்கு தெரியும். அதனால ஒரு கருத்து இங்க ஒரு கருத்து அங்க அதை திருக்க வேண்டாங்கன்னா, ஓபிஎஸ் அவர்களை பொறுத்தவரை அம்மாவுடைய ஆட்சியெல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க. ஒற்றை கோட்டில் இருக்கும் பொழுது அதுல எங்கேயும் பிரச்சனை இருக்கிற மாதிரி நான் பார்க்கல. இப்ப அதிமுக வாக்களை சேரக்கூடிய வகையில சசிகலா வேற புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன பேசுவாங்கன்னா நேற்று சொல்லியிருக்கிறாங்க. நேரம் இருக்கு, காலம் இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு. இன்னைக்கே நீங்க எல்லாத்தையும் கேட்டா எப்படி? ரொம்ப முக்கியமான ஒரு நேரத்துல முக்கியமான ஒரு அறிவிப்பாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். காரணம், அவங்க சொல்லி இருக்கக்கூடிய கருத்து. தமிழகத்துல மின்சார கட்டணத்தை பார்த்தீங்கன்னா ஷாக் அடிக்குது. யாருமே சொத்து வரி கட்ட முடியல. தண்ணீர் வரியில இருந்து உயர்த்தி வைத்திருக்கின்றார்கள் சாதாரண பொதுமக்களுக்கு. ஏன்னா பல இடத்துல எதிர்கட்சி தலைவர் அவர்கள் பேசும்பொழுது எந்த அளவுக்கு விலைவாசி உயர்ந்திருக்குன்னு ஒரு கருத்தை வைக்கிறாங்க. ஆட்சியில் இருந்த பொழுது 2021 வரை எப்படி, இன்னைக்கு எப்படி. அதனால் ஆட்சிக்கு வந்தவுடன் ஒரு முறை 10,000 ரூபாய் ஒரு குடும்பத்திற்கு நாங்கள் கொடுக்க போகின்றோம் என்கின்ற சொல்ற கருத்து எந்த விதத்திலும் கூட தவறான கருத்து அல்ல. அது மக்களுக்கு கண்டிப்பா பயன்படும். ஏன்னா மக்கள் அந்த அளவுக்கு இந்த 5 ஆண்டுகள்ல துன்பத்துக்குள்ளாகி இருக்கின்றார்கள். அது வரவேற்கப்பட வேண்டிய கருத்தாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். நிச்சயமாக தாய்மார்கள் இதற்கு ஒரு பெரிய மதிப்பு மரியாதை கடன் சுமை இருக்கு இல்லைன்னு நான் சொல்லிங்கன்னா, ஒரு பேலன்ஸ்டு பட்ஜெட்டை கொண்டு வரணும். இன்னைக்கு எல்லாரும் எங்களை பார்த்து குற்றம் சுமத்துறீங்க. எடப்பாடி என்ன நாங்க ஆட்சிக்கு வந்தவுடன் தாய்மார்களுக்கு 2000 ரூபாய் கொடுக்குறோம், ஒரு பக்கம் கடன் சுமைன்னு சொல்றீங்க. நான் இன்னைக்கு சொல்றேன், நீங்க கேளுங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி இந்த பட்ஜெட்ல 3,30,000 கோடி ரூபாய் பணத்தை தமிழ்நாட்டுக்குள்ள எடுத்திருக்கணும். ரெவென்யூ மொபிலைசேஷன் தமிழ்நாட்டுக்குள்ள 3,30,000 கோடி ரூபாய் வருமானத்தை ஈட்டி இருக்கணும். ஆனா 3,03,000 கோடி தான் ஈட்டினாங்க. அதுல 27,000 கோடி ஈட்டல. ஒரு பக்கம் வருமானத்தை ஈட்டுறதுல மைனிங் வெறும் 100 கோடி தான் ஈட்டுது. எல்லாம் இல்லீகல் மைனிங். பாருங்க, ஸ்ரீரங்கத்தினுடைய எம்எல்ஏ அவர் பண்ற அலும்ப பாக்குறோம். தமிழ்நாட்டுல மைனிங் துறை வெறும் 100 கோடி ரூபாய் மட்டும்தான் வருமானத்தை ஈட்டு நம்ப முடியாது. ரெவென்யூவை பிளக் பண்ணி ரெவென்யூ நம்ம பண்ணக்கூடிய ரெவென்யூ மொபிலைசேஷனை கரெக்ட் பண்ணும் பொழுது பல பிரச்சனைகளுக்கு தீர்வா இருக்கும். ஒரே நாள்ல கடனை குறைக்க முடியும் நான் சொல்லிங்கன்னா, ஆனா கடனை குறைப்பதற்கான முயற்சி எடுக்கணும். ரெவென்யூ மொபிலைஸ் பண்ணணும். மைனிங்ல இருந்து நிறைய பணத்தை நம்ம வெளியே எடுக்கணும். இது கண்டிப்பா பண்ண முடியும். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை ஒரு உதாரணம், 3,30,000 கோடி மொபிலைஸ் பண்ணுவோம்னு சொல்லி பட்ஜெட் போட்டவங்க ரிவைஸ் எஸ்டிமேட்ல 3,03,000 கோடி தான் மொபிலைஸ் பண்ணிருக்காங்க. அதுல 27,000 கோடி கோட்டை விட்டுருக்காங்க. அதையெல்லாம் செய்யும் பொழுது கடன் சுமையை சரி செய்ய முடியும் என்கின்ற நம்பிக்கை இருக்கு. அதே நேரத்துல இது ஆரோக்கியமான அரசியலான்னு கேட்டா ஆரோக்கியமான அரசியல் தான். இந்த நேரத்துக்கு தேவைப்படுது. மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. மக்களுக்கு நம்ம கொடுக்கணும். துன்பத்தில் இருக்கிறாங்க, கஷ்டத்தில் இருக்கிறாங்க, கூலி வேலை செய்யறாங்க. இருக்கக்கூடிய விலைவாசி கட்டுப்படி ஆகாம இருக்கு. பணக்காரங்களா இருந்து நம்ம சேர்ல இருந்து பார்க்க கூடாதுங்கன்னா, கார்ல போறவங்க, ட்ரெயின்ல போறவங்க, பிளைட்ல போறவங்க, நடந்து போறவங்க, எத்தனையோ தரப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க. அரசியல் என்பது எல்லோருக்கும் பொதுவாகவாக இருக்கணும். அதனாலதான் இந்த 10,000 ரூபாயாக இருக்கட்டும், பெண்களுடைய ஊக்கத்தொகை அதிகப்படுத்துவதாக இருக்கட்டும், எல்லோரையும் முன்னேற்ற வேண்டும் என்கின்ற கருத்து தான். ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி நாம மகாராஷ்டிராவில் 2,100 ரூபாய் கொடுக்கிறோம். பல மாநிலத்தில் நம்ம 2,000 கொடுக்கிறோம். ஏன்னா இதையெல்லாம் அறிந்துதான் மோடி அவர்களும் இதற்கு உறுதுணையாக நிற்கின்றார். தமிழ்நாட்டில் உறுதியாக இது நடக்கும். மக்கள் முன்னேறுவாங்க.